நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் நம்மகிட்ட காட் டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபிள்ல இரவும் பகலும் என்னுடைய வார்த்தை தியானி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட ரீசன் ஏன்னு தெரியுமா? நம்மளோட மைண்ட், நம்மளோட ஹார்ட் இருக்கே, நம்மளோட இருதயமும், நம்மளோட மனமும் இருக்கே, அது ரொம்ப வீக் ஆனது. அது எந்த அளவுக்கு வீக் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன விஷயத்துல கூட பாசிட்டிவா திங்க் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளோட மைண்டும், நம்மளோட ஹார்ட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் காட் சொல்லியிருப்பாரு மனுஷங்கள பார்த்து, "நீ டே அண்ட் நைட் இரவும் பகலும் என்னோட வார்த்தையை தியானி" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பர்ட்டிகுலரா அவரோட வார்த்தையை தியானி அப்படின்னு சொல்லுவார்ன்னா, அவரோட வார்த்தையில தான் உண்மை இருக்கும். அவரோட வார்த்தையில தான் பாசிட்டிவிட்டி இருக்கும். என்னதான் நீங்க உலக விதமான பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷனலா நீங்க என்ன ஸ்பீச்சோ, சாங்கோ, இல்ல டயலாக்ஸோ, புக்ஸோ என்ன நீங்க ரீட் பண்ணாலுமே, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அதோட அந்த ஒரு மோட்டிவேஷனல் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பைபிள ரீட் பண்ணும்போது அப்படி கிடையாது. பைபிள தியானிக்கும்போது அப்படி கிடையாது. நீங்க டே அண்ட் நைட் பைபிள தியானிக்கும்போது, நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பீங்க. ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு வசனத்த நீங்க தியானிச்சாலே 1 வீக் உங்களால அந்த வசனத்த வச்சு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு வசனத்துக்கு. சோ அதனால தான் காட் சொல்லியிருப்பாரு, "நீங்க இரவும் பகலும் என்னோட வேதத்த தியானிங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் கிடையாது. அவரோட வேதத்த தியானிக்கிறது மூலமா, அவரோட வசனங்கள தியானிக்கிறதுக்கு மூலமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, ஞானம் கிடைக்குது, அறிவு கிடைக்குது. யாருக்கும் இல்லாத ஞானமும், அறிவும் கிடைக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யாருக்குமே இல்லாத ஒரு வழி நமக்கு உருவாக்கப்படும். நமக்கு அந்த ஒரு விஸ்டம் கிடைக்கும். அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி இது பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்க ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்படி இஸ்ரவேல் மக்கள கூட கூட்டிட்டு வரும்போது ஃபாரஸ் நினைச்சிருப்பான். இனி கடல் தாண்டி இவங்க போமாட்டாங்க அப்படின்னு. ஆனா என்ன நம்ம காட் வழி உருவாக்குனார்ல. அந்த மாரி தான் கைடன்ஸ். அது மாரி எஃபெக்டிவா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ப வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ வாழ்ந்தோம் போனோம். அந்த மாரி வாழ மாட்டீங்க. ஒரு நோக்கத்தோட வாழ்வீங்க. ஒரு கோலோட வாழ்வீங்க. நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் எங்க போறேன்னு தெரியும். நான் உலகத்துல வாழும்போது என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அந்த மாரி ஒரு மைண்டோட ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நீங்க வாழ்வீங்க. அண்ட் இன்னொன்னு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்க புதுப்பிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்களோட மைண்ட் ஸ்ட்ராங் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். உங்களோட சரீரம் பலமாகுறத நீங்க பார்க்க முடியும். இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். அண்ட் இன்னொன்னு பீஸ். உலக யாராலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சமாதானத்த நீங்க உணர்வீங்க. அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி. பஞ்சகாலமா இருந்தாலும் சரி, அந்த சமாதானம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ஏஞ்சல் அனுப்புறாரா, இல்ல காகத்த அனுப்புறாரா, யார அனுப்பி நம்மள போஷிக்க போறாரு அப்படிங்கிற அந்த உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த பீஸ் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன சூழ்நிலைனாலும், உங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து என்ன விஷயம்னாலும் உங்களுக்குள்ள அந்த பீஸ் இருக்கும். அதனால தான் ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. காட் சொல்லியிருப்பாங்க. இரவும் பகலும் என்னுடைய வேதத்த நீ தியானி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு தியானின்னு சொன்னாங்கன்னா, உங்களோட மைண்ட மாத்துறதுக்காக தான். உங்களோட மைண்ட் பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட அத சொல்லியிருப்பாரு காட்.